ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜெனா குக் சேனல். சூப்பர் டேஸ்டியாக சிம்பிளான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அவல் வச்சு வடை ரொம்ப கிறிஸ்பியாக மேலேயும் உள்ளக சாஃப்டாகவும் இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் அவல் எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு அவல் எடுத்துகிட்டு நல்லா தூசி மண் தூசியெல்லாம் நல்லா புடச்சிட்ட பின்னாடி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா இந்த அவலை வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துட்டு இது அப்படியே 5 நிமிஷம் 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ ஊறிடுச்சு நல்லா அவல் பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேன். இப்போ திக்கான அவலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட நேரத்துக்கு வச்சுருங்க மூடி போட்டு, ஒரு 15-20 நிமிஷம் அது மாதிரி. இப்போ நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இதோடு சேர்க்குறதுக்கு 1/4 கப்பு ரவை, வறுத்ததாக இருந்தாலும் சரி வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி, அதோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். அதோட தயிர், ஒரு 1/4 கப் தயிர், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வடைக்கு ரவை சேர்த்துக்கிறதுனால கண்டிப்பாக ஊற வைக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சிட்ட பின்னாடி இது மாதிரி பதத்தில் தான் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம கொத்தமல்லி இலைங்களை போட்டுக்கலாம். அதோட இஞ்சி ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அதோட 2 பச்சை மிளகா காரத்துக்கு, ஒரு பெரிய கேரட் 1 நல்லா துருவினது, அதோட வெங்காயம் மீடியம் சைஸ் 1 அது குட்டி குட்டியாக நறுக்கினது, அதோட 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு வெங்காயத்தில் அதுவே தண்ணி கொடுத்துரும். அதனால் நம்மளுக்கு இதில் எந்த தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது மாதிரி எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கே வடை தட்டுறதுக்கு வந்துடும். நான் இன்றைக்கி மெது வடை மாதிரி போட்டுக்கிட்டேன். நடுவில் ஹோல்ஸ் போட்டு அதோட எண்ணெயை பேனில் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம் நல்லா காஞ்சிட்ட பின்னாடி மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை வடைகளை தட்டி போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சோம்னா தீஞ்சிரும். ஏன்னா நம்ம ரவைலாம் கலந்துக்கிறனால. அதோடு நான் 4 வடையாக போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த மாவுக்கு கரெக்டாக 10 வடைகள் வந்துச்சு. இப்போ ஒரு பக்கம் நல்லா கலர் மாறிட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு வேணும்னா சட்னி வச்சு சாப்பிடலாம், இல்லை டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே டீக்கோட சாப்பிட்றலாம். கெஸ்ட் யாராவது சடனாக வந்துட்டாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி, குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா சூப்பரான அவல் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். Okay friends, thanks for watching and take care. Tata, bye bye.